Shema Israel. Adonai Eloheinu Adonai Echad Adonai கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களில் நாம் தேவனுடைய ராஜ்யம் என்கிற தலைப்பில் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 33வது வசனத்தை வாசிக்கலாம். முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்முடைய இரட்சகர் யேசுவா மலை பிரசங்கத்தில் அவர் மையப்படுத்தி பேசின ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம். முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். அப்ப நம்ம முதலாவது தேட வேண்டிய இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நமக்கு ஒரு சரியான அறிவு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். காலாகாலங்களில் இந்த தேவனுடைய ராஜ்யம் எப்படியெல்லாம் செயல்பட்டது, அது எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை குறித்த ஒரு தெளிவான அறிவு நமக்கு இருக்கணும். நம்ம இப்ப எழுத்தின்படி, அதாவது சரீர பிரகாரமா உலக ரீதியா இப்ப நம்ம ஒரு நாட்டுக்குள்ள இருக்கிறோம். என்ன நாட்டுக்குள்ள இருக்கிறோம்? இந்தியா அப்படிங்கிறதான ஒரு நாட்டுக்குள்ள இருக்கிறோம். இது ஒரு ராஜ்யம். இந்த நாட்டில் ஒரு அரசாங்கம் இருக்கு. இந்த அரசாங்கத்தில் அதிகாரிகள், தலைவர்கள், பிரதமர்கள் இருக்கிறாங்க. இந்த ராஜ்யத்தில் அநேக மாநிலங்கள் இருக்கிறது. முதலமைச்சர், அமைச்சர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இப்போ நம்ம இருக்கிற இந்த நாட்டை பற்றி நமக்கு ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லைன்னா அப்புறம் இந்த நாட்டினுடைய குடிமக்களாக இருந்து நமக்கு என்ன பிரயோஜனம்? இப்ப நம்ம எல்லாரையும் பார்த்து நம்ம கேட்ட நம்ம டக்குன்னு சொல்லிடுவோம், இந்திய நாட்டுடைய தலைநகர் என்ன? டெல்லி. அவ்வளவுதான். நமக்கு இது தெரியணும் இல்லையா? நமக்கு இது வந்து ஒரு அடிப்படையான அறிவு. இப்ப நம்ம இருக்கிற தமிழ்நாட்டுடைய தலைநகரம் சென்னை. அவ்வளவுதான் இல்லையா? நமக்கு இது ஒரு அடிப்படையான அறிவு. அப்ப இந்தியாவுடைய பிரதமர் யார் நமக்கு தெரியும். குடியரசுத் தலைவர் யார், தமிழ்நாட்டுடைய முதல்வர் யார் நமக்கு தெரியும். இப்ப நாட்டில் என்ன நடக்குது, இந்த ராஜ்யத்தில், எழுத்தின்படி இருக்கிற இந்த ராஜ்யத்தில் அனுதினமும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இதை பற்றி நம்ம அறிந்திருக்கிறோம். அப்போ அழிந்து போகிற இந்த ராஜ்யத்தை குறித்து நமக்கு அறிவு இருக்குமானா, அழியாத இந்த தேவ ராஜ்யத்தில் ரட்சிக்கப்பட்ட உங்களை என்னையும் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இதை தான் முதலாவதா தேட சொல்றாரு. இதை பற்றி நமக்கு ஒரு அறிவு இருக்கணும்ல, நிச்சயமா இருக்கணும். அதைத்தான் இந்த நாட்களில் நாம் படிக்க ஆரம்பித்திருக்கிறோம். நான் நினைச்சேன் இந்த முன்னுரையான காரியத்தை முதல் நாள்லேயே முடிச்சுட்டு 2ஆம் நாளில் அந்த 1ஆம் பாடத்தை தொடங்கி அப்படியே வேகமாக கடகடன்னு போய் இந்த 3 நாளில், இந்த 4 நாட்களுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிடணும்னு யோசித்தேன். ஆனால் இன்னும் பாடத்துக்கே வரல. இன்னைக்கு தான் வரப்போகிறோம். அதில் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நாளைக்கு வரைக்கும் எவ்வளோ முடிக்க முடியுதோ நம்ம முடிப்போம். 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் செய்தியும் இந்த ராஜ்யத்தோடு சம்பந்தப்பட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ராஜ்யத்தை பற்றி மீதி உள்ள காரியங்களை
2022 வருஷத்துல ஜனவரி மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலத்திலிருந்து வாரந்தோறும் மீதி இருக்கிற காரியத்தை அப்படியே படிக்க ஆரம்பிச்சு அந்த ராஜ்யத்தோடு சம்பந்தப்பட்டு தான் அடுத்து அப்படியே மற்ற நிறைய காரியங்களை நம்ம படிக்க போறோம். ஸோ இந்த பைபிள் ஸ்டடி எப்படி நீங்க மிஸ் பண்ணாம வர்றீங்களோ அதே மாதிரி அந்த பைபிள் ஸ்டடியையும் மிஸ் பண்ணாம வாங்க. நீங்க அதில் மிஸ் பண்ணீங்கன்னா நிறைய காரியத்தை நீங்க மிஸ் பண்ணுவீங்க. ஸோ எல்லாரும் பயனடைய வேண்டும் என்பதற்காக தான் இதை வைத்திருக்கிறோம். இந்த கான்ஃபரன்ஸ் காலில் இணைந்திருக்கிறவங்களும் நீங்கள் அருமையான நம்முடைய பெத்துலா டீம், அவங்களுக்கெல்லாம் 7 மணிக்கு சண்டே 7 மணிக்கு தான் ஜெபம். அதனால் அவங்களையும் கருத்தில் கொண்டு தான் 5 மணி முதல் 7 மணி வரைக்கும் இந்த வேதபாட கூட்டத்தை நாம் வைத்திருக்கிறோம். ஸோ ஒரு 6:55 6:56 அப்படி முடிச்சிட்டோம்னா அவங்க 7லேருந்து 8 மணி வரைக்கும் அவங்க ஜெபிக்கிறாங்க வாரந்தோறும் கான்ஃபரன்ஸ்லேயே. அதனால் எல்லாரும் நீங்கள் கலந்து கொள்ளுங்க. ஸோ நம்ம நிறைய விஷயங்களை நம்ம படிக்க போகிறோம். சரி, இப்போ இந்த தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி தான் நம்ம படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். முன்னுரையான விஷயங்களை 6 கருத்துக்களை நம்ம படிச்சிட்டோம். கடைசி அந்த 6 கருத்துக்கள் 6வது கருத்தை என்ன படித்தோம்? இந்த ராஜ்யத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு புரிந்து கொள்ள வேண்டிய ஆட்சி முறை. இந்த ராஜ்யம் எந்த ஆட்சி முறையில் இருக்கு? மக்களாட்சி முறையில் இல்லை. என்ன ஆட்சி முறையில் இருக்கு? சர்வாதிகார ஆட்சி முறையில் இருக்கிறது. நல்லா கவனிங்க. நம்ம ராஜா இருக்கார்ல, இந்த இயேசு ராஜா, யெஷுவா ராஜா, இவர் நமக்கு வெறும் ராஜா மட்டும் இல்லை. நீங்க நல்லா கவனிக்கணும். நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, உங்க கணவர், உங்க வீட்டுக்காரரு, உங்க கணவர் இருக்கிறாரே, உங்க கணவர் தான் இந்த நாட்டுக்கு ராஜா. பொதுவா ஒரு உறவு, உயர்ந்த உறவு அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெண்ணுக்கு அந்த பெண்ணுடைய கணவர் தான் அப்பா, அம்மா, அண்ணன், நண்பன் எல்லாம். சோ இந்த கணவரே வீட்டுக்கு கணவர், வீட்டுக்காரரு. ஆனா இவரே நாட்டை ஆளுகிற ராஜாவாக இருப்பாரானா, ஆனா சர்வாதிகாரியான ராஜா. அப்ப அந்த பெண்ணுக்கு அவரிடத்தில் இருக்கக்கூடிய பங்கு எவ்வளவு அதிகம். ஸ்தானத்தில் அவர் ராஜா, ஆனா உறவின் அடிப்படையில் அவர் கணவர், மணவாளன், தகப்பன். தகப்பனா இருக்கிறாரு, அம்மாவா இருக்கிறாரு, மூத்த அண்ணனா இருக்கிறாரு, நண்பனா இருக்கிறார். அவர் தான் ராஜாவாகவும் இருக்கிறார். ஸ்தானத்தில் அவர் ராஜா. சர்வாதிகாரியாகிய ராஜா நம்மோட உறவாடும் போது அப்பாவா, அம்மாவா, மூத்த அண்ணனா, நண்பனாக, நம்முடைய மணவாளனாக உறவாடுகிறாரே, இந்த ராஜாவை பற்றி நம்ம ஏன் பயப்படணும்? சிலருக்கு கடைசியா சகோதரி கேள்வி கேட்டாங்களே, சர்வாதிகாரம்னா பயம். அவர் வெறும் ராஜாவா மட்டும் இருந்தாதான் பயம். அவர் ஸ்தானத்தில் ராஜா, பட் உறவின் அடிப்படையில் யார் அவர்? நமக்கு நம்முடைய மணவாளன், நமக்கு அப்பா, நமக்கு அம்மா, நமக்கு மூத்த அண்ணன், நம்முடைய நண்பர், நம்முடைய மேய்ப்பர். ஆகவேதான் அந்த காலத்தில் ஒரு பாட்டு பாடுவாங்க, ஒரு நல்ல ஒரு பாட்டு, எஃப் மேஜர் கொடுப்பான், நல்ல ஒரு பாட்டு அந்த காலத்தில் பாடுவாங்க. அன்னை நீர், தந்தை நீர், நண்பனும் நீர், சொந்தம் என் கணவனும் ராஜாவும் நீர். அன்னை நீர், தந்தை நீர், நண்பனும் நீர், சொந்தம் என் கணவரும் ராஜாவும் நீர். என் இயேசுவே உம்மை காண்கின்றேன், எனது தந்தையாய் காண்கின்றேன். என்னை நீர் சுமந்தீர், என்னை நீர் போஷித்தீர், எனக்கு நீரே எல்லாம் தந்தீர். என்னை நீர் சுமந்தீர், என்னை நீர் போஷித்தீர், எனக்கு நீரே எல்லாம் தந்தீர். அன்னை நீர், தந்தை நீர், நண்பனும் நீர், சொந்தம் என் கணவனும் ராஜாவும் நீர்.
அன்னை நீர், தந்தை நீர், நண்பனும் நீர், சொந்தமென் கணவரும் ராஜாவும் நீர். அப்ப அவர் வெறும் ராஜா இல்ல, தந்தையாக, அன்னையாக, சொந்தமாக, கணவராக, நண்பராக இருக்கிறவர். இப்படியெல்லாம் நம்மோட உறவாடுகிறவர். பட் அவர் யாரு? அவர் நம்முடைய ராஜா. நல்லா கவனிங்க. அவர் நமக்கு ராஜாவா இருக்கிறதுனால நம்ம அவரோட போய் டிஸ்டன்ஸ் ஆயிரணும், அவருக்கும் நமக்கு இடைவெளி ஆயிரணும், டிஸ்டன்ஸ் ஆயிருந்துடணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதே நேரத்தில் அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்புனால நம்மோட இப்படி உறவாடுகிறாரே, அவரை ரொம்ப சீப்பா, தரக்குறைவா இட போற்றக்கூடாது. உறவில் அவர் நமக்கு மணவாளன், அப்பா, அம்மா, நண்பர், மெய்ப்பர், வைத்தியர், கணவர், மணவாளன் இப்படிலாம் இருக்கிறாரு. ஆனா அவருடைய ஸ்தானம் என்ன? ராஜா. இதுதான் ராஜ்யத்தின் அனுபவம். அதனால நம்ம மனசுல படுற நல்லது கெட்டது எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லலாம். எதன் அடிப்படையில்? உறவின் அடிப்படையில். உறவின் அடிப்படையில் அவர் நமக்கு மணவாளனாக, அப்பா அம்மாவா இருக்கிறதுனால நம்ம மனசுல தோன்றுகிற எல்லா காரியத்தையும் அவர்கிட்ட சொல்லலாம். நல்லது கெட்டது, ஒரு பலவீனம் வருது, ஒரு பாவம் மேற்கொள்ற மாதிரி தெரியுது, ஒரு சோதனை வருது, ஐயா எனக்கு இப்படி வருது, ஐயா என்னால ஜெயிக்க முடியல, எனக்கு உதவி செய்யுங்க, கண்டிப்பா நம்ம கேட்கணும். அதை கேட்கணும் அவர் விரும்புறார். ஆனா அவர் நமக்காக செயல்படும் போது எப்படி செயல்படுகிறார்? ராஜா என்கிற ஸ்தானத்தில் நமக்காக செயல்படுவார். சரி, இல்லை நம்ம 6 கருத்தை படிச்சிட்டோம். இப்போ நம்ம 7வது கருத்துக்குள்ள போக போறோம். முன்னுரையான விஷயத்தில் 7வது கருத்து. 7வது கருத்து என்ன? ராஜ்யத்தில் வாழ்கிறவர்களின் அர்ப்பணிப்பு. இந்த ராஜ்யத்தில் வாழ்கிற நாம், ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் இந்த தேவ ராஜ்யத்துக்குள்ள வாழ்கிறோம். இப்படி வாழ்கிற நமக்கு ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும், ஒரு டெடிகேஷன் இருக்கணும். என்ன அர்ப்பணிப்பு? ரோமர் 11ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனம். ரோமர் 11 கடைசி. சகலமும் அவராலும், நல்லா கவனிங்க, இதான் முக்கியம். சகலமும் அவராலும், அவராலும், அவர் மூலமாயும், அடுத்து அவர் மூலமாயும், அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். 4 முக்கியமான வார்த்தையை கவனிக்கணும். சகலமும் எப்படி இருக்கு? திரும்ப திரும்ப படிங்க. சகலமும் அவராலும், முதல்ல அவரால், அடுத்தது அவர் மூலமாய், அவர் மூலமாய், அவருக்காகவும், அவருக்காக, அடுத்த வேர்டு அவருக்கே, அவருக்கே. இந்த 4 வேர்டு, இந்த 4 வேர்டு ரொம்ப முக்கியம். இதுதான் ராஜ்யத்தில் வாழ்கிறவர்களின் அர்ப்பணிப்பாக இருக்க வேண்டும். நல்லா கவனிங்க. நேற்றுக்கு நான் சொன்னேன், மக்களாட்சி என்றால் இதுக்கு தலைகீழா இருக்கும். மக்களால், மக்கள் மூலமாக, மக்களுக்கென்று, மக்களுக்கே. இது மக்களாட்சி. மக்களாட்சியில நாட்டுக்காக, அந்த நாட்டை 5 வருஷம் ஆளுகிறவங்க தங்களை அர்ப்பணிப்பாங்க. நான் அர்ப்பணிக்கிறேன். ஆனா இங்க அப்படி இல்லை. இங்க ராஜா அர்ப்பணிக்க மாட்டார். அவர் எப்பயுமே ராஜா தான். பட் அர்ப்பணிக்க வேண்டியது யாரு? வாழ்கிற மக்கள். எப்படி அர்ப்பணிக்கணும்? நான் அவரால் உண்டாயிருக்கிறேன். முதல் அர்ப்பணிப்பு. நான் அவரால உண்டாயிருக்கிறேன். அவரால இல்லாம என்னால ஒன்னும் செய்ய முடியாது. நான் அவரால் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். இந்த பூமிக்கு நான் அவரால் அனுப்பப்பட்டிருக்கிறேன். யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.
நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் ஆ. நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இதுதான் அவரால். ஆண்டவரே, நான் முழுக்க முழுக்க உங்களால உண்டாக்கப்பட்டிருக்கப்பா, உங்களை அல்லாம என்னால ஒன்னும் செய்ய முடியாது, அசைய முடியாது, பேச முடியாது, செயல்பட முடியாது. என் வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் எனக்கு நீங்க வேணும். அடுத்தது அவரால் மட்டும் இல்ல, அடுத்த வேர்டு பாருங்க, இந்த ரோமர் 11 அவர் மூலமாய், என் ஆண்டவர் யெஷுவாவின் மூலமாய் எனக்கு ஒரு நன்மை வரணும் அப்படின்னா, என் வாழ்க்கையில ஒரு நன்மை நடக்கணும் அப்படின்னா அது யார் மூலமா தான் வரும்? என் ஆண்டவர் யெஷுவா மூலமாக, என் ராஜாதி ராஜா யெஷுவா மூலமாகத்தான் வரும். நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா நமக்கு யாருடைய ரெக்கமெண்டேஷன் வேணும்? முதலமைச்சரோ பிரதமரோ இல்ல அந்த அதிகாரி இந்த அதிகாரி, அவங்கள தெரியும் இவங்கள தெரியும், யார் மூலமா யாருடைய ரெக்கமெண்டேஷன்ல நம்ம வாழ முடியாது. எனக்கு ஒரு நன்மை வரணும், உங்களுக்கு எனக்கும் ஒரு நன்மை வர வேண்டும் என்றால் அது யார் மூலமா தான் வரும்? என் ஆண்டவர், என் ராஜா யெஷுவா ஹமஷியாஹ் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் எனக்கு நன்மை வரும். அப்போ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும், என் ஆண்டவர் இயேசுவின் மூலமா வராத நன்மைகள் எனக்கு வேண்டாம். குறுக்கு வழியில் வருகிற நன்மைகள் எனக்கு வேண்டாம். நல்லா கவனிங்க, இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்றேன். சாத்தானை ஆராதிக்கிறவர்கள், சாத்தானுக்கு தலை வணங்குகிறவர்கள், சாத்தானை தொழுது கொள்கிறவர்களுக்கும் அவனும் நன்மையை கொடுக்கிறான். ஏன் சாத்தானை ஆராதிக்கிறவங்க நல்லா இருக்கிறது இல்லையா? அவங்களுக்கு காரு பங்களா வீடெல்லாம் கிடைக்கிறது இல்லையா? இன்னும் சொல்ல போனா நம்மளை விட அவனுக்கு நிறைய கிடைக்குது, நிறைய கிடைக்குதுங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் நம்ம ஆண்டவர் யெஷுவா மனுஷனா வந்தபோது அவரையே அப்படி ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தினா பாருங்க. எங்க இருக்கு அந்த வசனம்? உலகத்தின் 8ஆம் வசனம், மத்தேயு 4:8. மறுபடியும் பிசாசு அவரை மிக உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால், ஒரே ஒரு முறை நீ சாஷ்டாங்கமா விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். எல்லாத்தையும் உனக்கு தந்துறேன் ஐயா, அப்படி சொன்னான். அதனால அவனும் நன்மை செய்வான். அவன் ஆராதிக்கிறவங்க, அவனுக்கு தலை வணங்குகிறவர்கள், அவனோடு கிறிஸ்தவங்களா இருந்தும் அவனோட ரகசிய உறவு வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா அவங்களுக்கும் அவன் நன்மை செய்வான். கிறிஸ்தவங்களா இருந்துகிட்டு சாத்தானோட ரகசிய உறவு வைத்துக் கொள்ள முடியும். துணிகரமாய் சில பாவங்களை விட்டுவிடாமல், துணிகரமாய் பாவம் செய்து கொண்டு மாய்மாலம் பண்ணிக்கொண்டு இப்படிலாம் இருந்தா நம்ம ரகசியமா சாத்தானோட உறவு வைத்திருக்கிறோம். சோ அவங்களுக்கு அவன் நன்மை செய்வான். பட் நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்றவங்க, என் ஆண்டவர் இயேசுவின் மூலமாய் எனக்கு வருகிற நன்மை போதும். அப்போ அவரால், அவர் மூலமாய். அடுத்து 3வது பாருங்க, இந்த ரோமர் 11. நான் யாருக்காக? அவருக்காக. நான் இருக்கிறது யாருக்காக? எனக்காக இல்லை. நல்லா கவனிங்க, தேவ ராஜ்யத்தில் வாழ்றவங்களுடைய மனநிலை இதுவாக தான் இருக்கணும், அர்ப்பணிப்பு இதுவாக தான் இருக்கணும். இந்த உலகத்தில் நான் வாழ்றது எனக்காக இல்லை. யாருக்காக இருக்கிறேன்? என் ராஜா யெஷுவா இயேசு அவருக்காக. என்ன அவர் இந்த பூமியில படைச்சிருக்கிறதே, என்ன இந்த பூமியில அவர் உருவாக்கி உண்டாக்கி இந்த பூமியில என்ன வாழ வச்சிருக்கிறதே எனக்காக இல்லை, அவருக்காக. அப்போ
இந்த அவருக்காகங்கிற வெளிப்பாடு உள்ளவங்க தான் தங்களை குயவன் கையில் களிமண் எப்படி ஒப்பு கொடுக்கிறதோ அதுபோல தங்களை ஒப்பு கொடுக்க முடியும். ரோமர் 9ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 9ஆம் அதிகாரம். ஒரே களிமண்ணாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? அப்ப குயவன் கையில ஒப்பு கொடுக்கப்பட்ட களிமண்ணை போல, ஐயா நீங்க எங்களை நடத்துங்கப்பா, குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல நான் அர்ப்பணிக்கிறேன் ஐயா, நீங்க என்னை எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். ஏன்னா நான் இருக்கிறது யாருக்காக? எனக்காக இல்ல, உங்களுக்காக. என்னை உடைக்கணுமா உடைங்க, என்னை நொறுக்கணுமா, உங்களுக்காக நான் பயன்படணும், உங்களுக்காக நான் இருக்கணும், அதுக்காக நீங்க என்ன உடைக்கணுமா உடைங்கப்பா, நொறுக்கணுமா நொறுக்குங்க, என்னை எப்படி எப்படியெல்லாம் நீங்க வணைய விரும்புறீங்களோ அப்படி நீங்க வணைந்து கொள்ளுங்க. இதுதான் ராஜ்யத்தில் வாழ்கிறவர்களின் அர்ப்பணிப்பு. சும்மா நம்ம விரும்புற மாதிரி எல்லாமே நடந்துகிட்டு நமக்கு எல்லாம் அனுகூலமா, நமக்கு எல்லாம் சௌகரியமா, அப்படி இருந்தா தான் நான் இயேசுவை தேடுவேன், இல்லைன்னா ஜெபம் ஓடாது, வேத வாசிப்பு நடக்காது, என்னால ஜெபிக்க முடியாதுன்னா யூ ஆர் ராங். நீங்க தேவ ராஜ்யத்தில் இருந்தாலும் நீங்க அர்ப்பணிக்கப்படாத ஒரு நபராக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். தேவ ராஜ்யத்துக்குள் இருக்கிறவர்கள் குயவன் கையில் களிமண்ணாக தங்களை அர்ப்பணிப்பாங்க. அவங்க அறிக்கையெல்லாம் அவங்க அறிக்கையெல்லாம் என்னவா இருக்கும்? அவங்க அர்ப்பணிப்பெல்லாம் என்னவா இருக்கும்? வேறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவாவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் பணைந்து கொள்ளுமே. உணர்ந்தவர்களாக குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை குயவன் கையில் களிமண்ணை போல அர்ப்பணிக்கிற அனுபவம். இந்த அனுபவம் இருக்கும்போது அதாவது மாம்சம் விரும்பக்கூடிய காரியத்தை ஆவி விரும்பாது, மாம்சம் வெறுக்கிற காரியத்தை ஆவி வெறுக்கும். புரிந்து கொள்ளுங்க. நான் அவருக்காக தான் இருக்கிறேன் அப்படின்னு யாரு அர்ப்பணிச்சு வாழ்றாங்களோ அவங்க வாழ்க்கையில ஆவியானவர் இடைபடுவார், ஆவியானவர் அவங்களோட இடைபடுவார். இடைபட இவங்களுக்கு ரொம்ப மாம்சத்தின்படி ரொம்ப விருப்பமா இருக்கிற காரியம் இல்ல இருக்கு பாருங்க. அந்த மாம்சத்தின்படி ரொம்ப விருப்பமா இருக்கிற காரியத்தை உள்ள இருக்கிற உள்ளான மனுஷன் விரும்ப மாட்டான், வெறுப்பான். இவங்களுக்குள்ள இருக்கிற ஆவி என்ன செய்யும்னா இந்த மாம்சம் விரும்புகிற காரியத்தை ஆவி விரும்பாது, வெறுக்கும். அதே நேரத்தில் மாம்சம் வெறுக்கும் பாருங்க, மாம்சத்துக்கு பிடிக்காது.
அப்படிப்பட்ட மாம்சத்துக்கு பிடிக்காத, மாம்சம் வெறுக்கக்கூடிய காரியத்தை ஆவி விரும்பும். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சதா? நம்ம வெளிப்படையா இருக்கிற மாம்சம் விரும்பக்கூடியதை எது விரும்பாது? நம்மளுக்குள்ள இருக்கிற ஆவி விரும்பாது. அதே நேரத்தில் நம்முடைய மாம்சம் வெறுக்கக்கூடிய காரியத்தை தான் ஆவி என்ன செய்யும்? விரும்பும். இப்ப வாசிங்களேன், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து. நல்லா கவனிங்க, பார்வோனுடைய குமாரத்தின் மகன் அப்படின்னா இப்ப மோசே இளவரசன். இப்ப மாம்சத்தின்படி பார்த்தா மாம்சம் எதை விரும்பும்? தான் ஒரு இளவரசனா இருக்கிறதா விரும்பும். ஆனா மோசே ராஜ்யத்துக்கென்று, இந்த தேவ ராஜ்யத்துக்கென்று தன்னை அர்ப்பணித்திருந்தபடியினால என்ன செய்யறாரு? பார்வோனுடைய குமாரத்தின் மகன், அதாவது இனி வருங்கால எகிப்துக்கு ராஜாவே இவர்தான். இனி எகிப்தினுடைய எதிர்கால ராஜா இவர்தான். அப்படி ஒரு ஸ்தானம் கிடைக்க போகுது. ஆனா மாம்சம் அதை விரும்புது, ஆனா ஆவி என்ன செய்தத? வெறுக்குது. அதே மாதிரி படிங்க, அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கணும். அடுத்து பாருங்க, இந்த மாம்சம் அனித்தியமான பாவ சந்தோஷங்களை விரும்பும். கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், கொஞ்சம் சினிமா பாட்டு கேட்கலாம், கொஞ்சம் டிவியை பார்க்கலாம், கொஞ்சம் இந்த புறம்பான அலங்கரிப்புகளை எல்லாம் போட்டுக்கொண்டு என்ன பாரு, என் அழக பாரு அப்படி இந்த புறம்பான அலங்கரிப்புகளை காண்பிக்கலாம். ஒரு கல்யாணம் வருதுன்னா இருக்கிற அத்தனை நகையை அள்ளி போட்டுக்கிட்டு போய் பார், என்னை பார், என் அழக பார் அப்படி காட்டலாம். மாம்சம் அப்படிதான் விரும்பும். மாம்சம் விரும்பும். ஆனா அவருக்காக நான் இருக்கிறேன் அப்படின்னு ராஜ்யத்துக்கு என்று அர்ப்பணிச்சவங்களுக்கு இந்த மாதிரியான அனித்தியமான பாவ சந்தோஷத்தை மாம்சம் விரும்பும். ஆனா எது வெறுக்கும்? ஆவி வெறுக்கும். அந்த ஆவி வெறுக்கிறதுனால அவங்களால இந்த அனித்தியமான பாவ சந்தோஷத்தின் காரியங்களை அனுபவிக்க முடியாது. அதை தூக்கி எறிய ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு எது மேன்மையாப்படுதோ அதை தூக்கி எறிஞ்சிருவாங்க. அடுத்து பாருங்க, அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. நல்லா கவனிங்க, துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொள்வதுங்கிறது மாம்சம் விரும்பாது. ஆனா இப்ப எது விரும்புது? அதை மாம்சம் விரும்பாத அந்த துன்பத்தை அனுபவிக்கிற காரியத்தை எது விரும்புகிறது? உள்ள இருக்கிற ஆவி விரும்புகிறது. அடுத்தது, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும். மாம்சம் எகிப்தில் இருக்கிற பொக்கிஷங்களைத்தான் விரும்பும். ஆனா ஆவி அதை வெறுக்குது. எனக்கு எகிப்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் வேண்டாம். அப்புறம் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய நிந்தை எனக்கு அதுதான் பாக்கியம். அப்ப பாருங்க, இங்க மொத்தத்தில் என்ன? மோசே விசுவாசத்தில் பெரியவனாகி ராஜ்யத்தின் வாழ்க்கைக்கென்று தன்னை அர்ப்பணித்திருக்கிறபடினால நான் இருக்கிறது அவருக்காக, என் ஆண்டவருக்காக, என் யெகோவா தேவனுக்காக, என் யெஷுவாவுக்காக என்று தன்னை அர்ப்பணித்திருந்தபடினால நான் எனக்காக இல்லை, நான் அவருக்காக இருக்கிறேன் அப்படின்னு தன்னை அர்ப்பணிச்சதுனால அந்த அர்ப்பணிப்பு, அந்த அழைப்பு என்ன செய்து அவருக்குள்ள? மாம்சம் விரும்புறதெல்லாம் ஆவி வெறுக்குது, மாம்சம் வெறுக்கிறதையெல்லாம் ஆவி விரும்புது. அவ்வளவுதான். மாம்சம் எதெல்லாம் விரும்பும்? அந்த இளவரசனாக கூடிய, ராஜாவாக கூடிய ஸ்தானத்தை விரும்பும். ஆனா ஆவி வெறுக்குது, வேண்டாம். அனித்தியமான பாவ சந்தோஷத்தை மாம்சம் விரும்பும். ஆனா ஆவி சொல்றது வேண்டாம்.
எகிப்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் அதை மாம்சம் விரும்புது, ஆனா ஆவி சொல்லுது வேண்டாம். அதே நேரத்தில் மாம்சம் வெறுக்குது. எதெல்லாம் வெறுக்கும்? துன்பத்தை அனுபவிப்பதை, தேவ ஜனங்களோடு கூட சேர்ந்து துன்பத்தை அனுபவிப்பதை மாம்சம் வெறுக்கும், ஆனா ஆவி அதை விரும்புது. என் ஆண்டவருக்காக என் தேவ ஜனங்களோடு கூட நான் துன்பத்தை அனுபவிப்பேன். இதுதாங்க ராஜ்யத்தினுடைய அர்ப்பணிப்பு. நான் இருக்கிறது எனக்காக இல்லை, நான் இருக்கிறது அவருக்காக. இன்னைக்கு காலையில் நான் ஒரு செய்தி கேட்டுட்டு இருந்தேன். அந்த செய்தியில் சொல்லப்பட்ட சாரம் தான் இப்போ நான் உங்களுக்கு காண்பித்த அந்த வசனம். அந்த பரிசுத்தவான் பேசும்போது, ஒரிசாவில் சில ஆண்டுகளுக்கு முன்பு எரித்து கொல்லப்பட்ட அந்த மிஷனரி, அவருடைய மனைவியை பற்றி அவர் சொன்னார். அந்த ஐயாவையும் அவங்க 2 பிள்ளைகளையும் எரித்து கொன்று விட்டார்கள். கிரகாம் ஸ்டெயின்ஸ். பட் அவங்க மனைவி, அந்த அம்மா கிளாடிஸ், அந்த தாயார், அந்த அம்மா இந்த சம்பவம் நடந்த உடனே சொன்னாங்களாம், இந்த சம்பவத்தை நான் கேட்டவுடன் அதிர்ச்சி அடைந்தது உண்மை, ஆனா இதை செய்தவர்கள் மேல் நான் ஆத்திரப்படவில்லை. இதெல்லாம் சும்மா சாதாரணமாக சொல்ற வார்த்தை இல்லைங்க. இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு ஊசி குத்துனா கூட தாங்க முடியல. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், சின்ன ஒரு ஊசி குத்துனா, யாரோ ஏதோ ஒரு சொல்லிட்டாங்க, என்னமோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னா தாங்க முடியல. இப்படியே நீங்க காலத்தை ஓட்டுனீங்கன்னா நம்ம ஆண்டவருக்காக என்ன பயன்பட போறோம்? தன்னுடைய அருமையான கணவரையும் 2 பிள்ளைகளையும் அந்த அம்மா இழந்துட்டு நிக்குது. கொடூரமாய் எரித்து கொண்டிருக்கிறார்கள், கொலை செய்திருக்கிறார்கள். சின்ன பச்சிளம் குழந்தைகள், சின்ன பிள்ளைங்க. இந்த அம்மா சொன்னாங்களாம், இதை கேட்ட பொழுது நான் அதிர்ச்சி அடைந்தது உண்மை, ஆனால் இதை செய்தவர்கள் மேல் நான் ஆத்திரப்படவில்லை. I was upset, but I am not angry. அப்ப அன்றைக்கு நம்முடைய இந்திய பாராளுமன்றத்தில் இந்த சம்பவம் நடந்த சில நாட்களுக்குள்ளாக நம்முடைய இந்திய பாராளுமன்றத்தில் பேசினாங்களாம். பாராளுமன்றத்தில் இருந்த அமைச்சர்கள், பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி 2000 ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு மிகப்பெரிய பரிசுத்தவான், ஒரு மனிதர், இயேசு என்கிற ஒரு மனிதர் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொன்னதை நம்ம கேட்டிருக்கிறோம். அது பைபிள்ல இருக்கு. ஆனா இன்றைக்கு நம்ம இந்திய தேசத்துல அது உயிருள்ள வார்த்தையாக, நடமாடுகிற வார்த்தையாக, வாழ்க்கையாக இன்னைக்கு அந்த அம்மா அதை காண்பித்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்லிமெண்ட்ல அதை பேசினாங்களா. இன்னைக்கு நம்மளை பத்தி பக்கத்து வீட்டுக்காரங்க பேசுறாங்களா? நம்ம அர்ப்பணிப்பெல்லாம் அப்படிதான். ஒரு சின்ன ஒரு குண்டூசி குத்துனா கூட தாங்க முடியாது, அவ்வளவுதான். இன்னைக்கு குண்டூசி குத்துருச்சுன்னா ஒரு வாரம் ஜெபம் ஓடாது, வேத வாசிப்பு ஓடாது, பாட்டு வராது, ஆவி இறங்காது, போச்சு, அவ்வளவுதான். அருமையான தேவஜனமே, பிரதர் சிஸ்டர், நம்ம ராஜ்யத்துக்கென்று இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் அவருக்காக, நான் இருக்கிறது அவருக்காக, உங்களுக்காக தான்ப்பா நான் இருக்கிறேன். நான் இருக்கிறது உங்களுக்காக. அடுத்து 4வது வார்த்தை அங்க இருக்கு பாருங்க. அவருக்காக மட்டும் இல்ல, அவருக்கே மகிமை உண்டாகும்படி. அப்ப என் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அம்சங்களும் அவருக்கே மகிமையை உண்டாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். எனக்கு பேர் புகழ் வர்றதுக்கு என்ன மற்றவங்க புகழணும், என்ன மற்றவங்க புகழ்ந்து பேசணும், என்ன மற்றவங்க பாராட்டணும், அது இல்ல, அவருடைய மகிமைக்காக.
நான் எதை செய்தாலும் என் மூலமா என் ஆண்டவர் இயேசு யெஷுவா மகிமைப்பட வேண்டும். நான் வாழ்றதும் அவருடைய மகிமைக்காக. என்னைக்காவது ஒரு நாள் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானா எனக்கு மரணம் என்கிற ஒன்று வரும், அதுவும் அவருடைய மகிமைக்காக. நான் வாழ்ந்தாலும் உங்க மகிமைக்காக தான்ப்பா, நான் மரித்தாலும் அதுவும் உங்க மகிமைக்காக தான். ஆண்டவரே, என் பேர் வரணும், என்ன மற்றவங்க பெருசா காட்டணும், என் பேர் புகழ் வரணும், என்ன மற்றவங்க பெருசா பேசணும், என்ன புகழணும், எனக்கு புகழ் படிக்கணும், இதுக்கு இல்ல. நாம் மகிமைப்படுத்த வேண்டியதும் அவர்தான், அவரை தான். நம்ம அவரை மகிமைப்படுத்த முடியாத, நம்ம அவரை ஆராதிக்கிறோம், நாம் அவரை பாடுகிறோம். நான் சொன்னேன், சர்வாதிகார ஆட்சியில அந்த ராஜாக்களை பாடுவதற்கென்றே யார் இருப்பாங்க? புலவர்கள் இருப்பார்கள். இப்ப நம்ம ஊர்ல எடுத்துக்கிட்டா, அந்த நாட்களில் சர்வாதிகார ஆட்சி நடந்த போது புலவர்கள், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச புலவர், தமிழ்ல யாராவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஔவையார். வெரி குட், அழகா சொன்னார் பாருங்க. ஔவையார் ஐயா அழகா சொன்னாங்க. ஔவையார். அதியமான் என்கிற அந்த ராஜா அவரை புகழ்ந்து பாடுவதற்கு ஒரு ஔவையார் இருந்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா, அந்த சர்வாதிகார ஆட்சி நடக்கும்போது புகழ்பெற்ற புலவர்கள், கவிஞர்கள் இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரிதான் இன்றைக்கு நம்ம எல்லாரையுமே ஆண்டவர் புலவர்களாக வச்சிருக்கிறார். இந்த இயேசு ராஜாவை பாட்டினால் மகிமைப்படுத்த நம்ம அவரை பாடி பாடி மகிமைப்படுத்தணும். அப்படி நம்ம அந்தரங்கத்தில் அவரை பாடி பாடி புகழ்ந்து புகழ்ந்து மகிமைப்படுத்துற நம்முடைய வாழ்க்கையை பார்த்து மற்றவங்க நம்ம வாழ்க்கையை பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள். ஆண்டவரை பாடி பாடி நாம் அவரை மகிமைப்படுத்தணும். நாம் அவருக்காகவே வாழ்ந்து 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 அவருடைய நல்ல குணங்களை நம்ம பிரதிபலித்து பிரதிபலித்து அவருடைய மகிமையை மற்றவர்களுக்கு நாம் விளங்க பண்ண வேண்டும். நம்ம இருக்கிறது அவருடைய மகிமைக்காக. இந்த ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு தேவை. இதான் ராஜ்யத்தில் வாழ்றவங்களுடைய அர்ப்பணிப்பு. இதை சொல்லிட்டு தான் ரோமர் 11 கடைசியில இதை சொல்லிவிட்டு தான் அடுத்து இந்த ராஜ்யத்தில் வாழ்றவங்களுக்குரிய அர்ப்பணிப்புக்கான அழைப்பை பவுல் கொடுக்கிறார் பாருங்க. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக, ஆமென். இப்படி சொல்லிட்டு தான் அடுத்த வசனம் ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, அப்படி இருக்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் அவரால் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், அவர் மூலமாகத்தான் எல்லா நன்மைகளையும் நாம் அனுபவிக்கிறோம். நம்ம இருக்கிறதே யாருக்காக? அவருக்காக. அடுத்து நம்ம வாழ்ற வாழ்க்கை யாருடைய மகிமைக்காக? அவருடைய மகிமைக்காக. அப்படி இருக்க, இப்படி எல்லாம் இருக்கிறதுனால உங்களை அர்ப்பணிங்கன்னு சொல்றார். படிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று, அதாவது அர்ப்பணிக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இப்படி ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு வேணும். எங்க அர்ப்பணிப்பு இருக்குதோ அங்கதான் மறுரூபம் உண்டாகும். பாருங்க, 12:1 அர்ப்பணிக்க சொல்றாரு, 12:2 மறுரூபத்தின் அனுபவத்தை பற்றி பேசுகிறார். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள்.
சோ இப்படி ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு வேணும். சோ நான் சொல்றேன் உங்களுக்கு, நீங்களும் நானும் ஒரு சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கை, அதாவது இம்மைக்காக மாத்திரம், இம்மைக்கான காரியங்களுக்காக மாத்திரம் வாழ்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படல. அப்படிப்பட்டவங்க தேவ ராஜ்யத்தின் குடிமக்கள் அல்ல. அவங்க வெறும் தேவ ராஜ்யத்தில் நன்மைகளை பெற்றுக்கொண்டு போய்விடுகிறார்கள், அவ்வளவுதான். பட் இந்த தேவ ராஜ்யத்தின் குடிமக்கள் யாரு? அவங்க எதை நம்பி வரல? இம்மைக்கான காரியங்களை நம்பி வரல. இயேசுநாட்ட வந்தா என் கடனை மாட்டுவாரு, என் பிரச்சனையை தீர்ப்பாரு, இப்படி இதை நம்பி வந்தவங்க இல்ல. அதெல்லாம் நடக்கும், கண்டிப்பா நம்மளை உயர்த்துவார், நம்மளை வெக்கப்பட விட மாட்டார். ஆனா நம்முடைய எண்ணம், நம்முடைய ஏக்கம் எல்லாம் இப்படிப்பட்ட மேலான அர்ப்பணிப்பு. எனக்கு எது நடந்தாலும் நடக்காம போனாலும், நான் கேட்டது கிடைச்சாலும் கிடைக்காம போனாலும், நான் என்ன அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என் சரீரத்தை நான் ஜீவபலியா ஒப்பு கொடுக்கிறேன். எப்படி ஒப்பு கொடுக்கிறேன்? நான் இருக்கிறது, என்னை உண்டாக்குனது அவரால், எனக்கு வர வேண்டிய நன்மைகள் எல்லாம் அவர் மூலமாய், எழுத்துக்குரிய நன்மைகள், ஆவிக்குரிய நன்மைகள், என் நித்திய ஜீவன் வரைக்கும், பரலோகம் போய் சேர்ற வரைக்கும் எனக்கு எல்லாமே அவர் மூலமாய், என் ஆண்டவர் யெஷுவாவின் மூலமாய், என் ராஜா யெஷுவாவின் மூலமாய். நான் இருக்கிறது எனக்காக இல்ல, யாருக்காக? என் ஆண்டவர் யெஷுவாவுக்காக. நான் வாழ்ற வாழ்க்கை யாருடைய மகிமைக்காக, என் பேர் புகழுக்காக அல்ல. நான் வாழ்ற வாழ்க்கை அவருடைய மகிமைக்காக. எஃப் மேஜர் எல்லாம் அப்படி ஒரு ஜெபசிந்தையோடு இப்ப நம்ம பாடத்துக்குள்ள போறோம். ஒரு ஜெபசிந்தையோடு கூட ஒரு 2 நிமிஷம், ஐயா இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பின் அனுபவத்தை எனக்கு தாங்கப்பா. எத்தனை பேர் உண்மையா உண்மையா இந்த வார்த்தையை கர்த்தர் என்னோட பேசுகிறார், என்னோட பேசுறாரு. அவருடைய மகிமை தான் எனக்கு முக்கியம். எனக்கு பேர் புகழ் வரணும், அது வரல, அது முக்கியம் இல்லை. இன்னைக்கு உங்க மத்தியில பிரசங்கம் பண்ற என்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கும் என்ன வேண்டாம், நீ வெளியே நில்லு, நீ காம்பவுண்டுக்குள்ள வர்றதுக்கே நீ தகுதியற்றவன், எங்க சபையில நீ கால் வைக்கிறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு, வெளியே நில்லுடா அப்படின்னு சொல்றதுக்கு இன்னைக்கும் ஆள் இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு எனக்கு அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. நான் போனா நீ உள்ள வராத, டோன்ட் கம், இனி உள்ள வரக்கூடாது, வெளியே நில்லு அப்படின்னு சொல்றதுக்கு இன்னைக்கும் என்ன அப்படி வெறுக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. பட் இதுக்கு நடுவுல அதை நினைச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு அப்படின்னா இல்ல, நான் சந்தோஷமா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேங்க. இன்னும் நிறைய காரியத்தை ஆண்டவர் செய்ய வைக்கணும்னு நினைச்சிருக்காரு. அதை செய்யறதுக்கு நான் என்ன அர்ப்பணிக்கிறேன். எத்தனை பேர் நம்மளை அர்ப்பணிக்கிறோம்? இயேசுநாதர் கொடுத்தா ஓகே, கொடுக்கலனா எனக்கு அவர் வேண்டாம், கொடுக்கலனா அவர் என்ன கடவுள் அப்படி சொல்றவங்க தேவ ராஜ்யத்தின் குடிமக்கள் அல்ல. அவங்க தேவ ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டு போறவங்க. நம் தேவ ராஜ்யத்துல வந்துட்டு போறவங்களா, தேவ ராஜ்யத்துல குடிமக்களாய் தங்கி இருக்கிறவர்களா? நம்ம அர்ப்பணிப்போம். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன் அப்பா, அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணி சபகடபலகரா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம்
உமக்கு. ஓ அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம். கொஞ்சம் ஒரு முழங்கால் படியிட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு காரியத்தை ஆண்டவனுக்கு சொல்லும்படியா சொல்றாரு. இன்னொரு சபையாரே, கான்ஃபரன்ஸ்ல கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, ஒரு முக்கியமான காரியத்தை நீங்க கேளுங்க. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு போன நேரத்தில் மேசியா முதல் முறை வருவதற்கு முன்பு எருசலேமுடைய அலங்கமும் இடிக்கப்பட்டிருந்தது, ஆலயமும் இடிக்கப்பட்டு போயிருந்தது. ஆனா ஆண்டவர் இந்த ரெண்டையுமே கட்டுவதற்கு 2 விசேஷமான மனிதர்களை தேர்ந்தெடுத்தார். ஆலயத்தை கட்ட ஒரு எஸ்ரா, இடிந்து போன அலங்கத்தை கட்ட ஒரு நெகேமியா. இவங்க 2 பேருமே அரண்மனையில சுகபோகமா, அந்த மேதிய பெர்சிய ராஜாக்களின் அரண்மனையில சுகபோகமாய் நல்லா வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். ஆனா ஆலயத்தை கட்ட எஸ்ரா தீர்மானித்த போது அந்த அரண்மனை சுகத்தை விட்டுட்டு தான் புறப்பட்டு வந்தார். அதுக்கப்புறமா அவர் சுகபோகத்தை அனுபவிக்கல, அநேக சுமைகளை தேவ ராஜ்யத்துக்காக அனுபவித்தார். அதே மாதிரிதான் நெகேமியா. நெகேமியா ராஜாவுக்கு பானபாத்திரக்காரன். அந்த நாட்களில் பானபாத்திரக்காரன் அவங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது, நல்ல சுகபோகமா இருக்கிறவங்க. ஆனா அவரும் அந்த அரண்மனை சுகத்தை விட்டுட்டு தான் அலங்கத்தை கட்ட தன்னை அர்ப்பணித்து வந்தார். பிரதர், சிஸ்டர், மேசியாவுடைய முதலாம் வருகையில் அப்படி நடந்திருக்குமானா, இந்த 2ஆம் வருகைக்கு முன்பு, இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு முன்பாக இப்போ ஆலயமும் அலங்கமும் இடிஞ்சிருக்கு. நிறைய கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கையில அலங்கங்கள் இடிக்கப்பட்டிருக்கு, சபையில அலங்கங்கள் இடிக்கப்பட்டிருக்கு. சத்துரு தைரியமா உள்ள வந்துட்டான், கள்ள உபதேசங்கள் உள்ள வந்திருக்கு. ஆலயமா இருக்க வேண்டிய அநேகர் அருவருப்பான அலங்கோலமான நிலைமையில இருக்கிறாங்க. பேரு கிறிஸ்தவ பேரு, ஆனா அவங்க ஆலயமா கட்டப்படல. இந்த அலங்கத்தையும் ஆலயத்தையும் கட்டுவதற்குரிய எஸ்ராக்களாக, நெகேமியாக்களாக என் பிள்ளை நீ இருப்பையா அப்படின்னு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அந்த எஸ்ராவோடு நெகேமியாவோடு செயல்படுகிற அந்த கூட்டாளிகளா நீ இருப்பையா என் பிள்ளை? நீ அப்படி இருக்கணும்னா அரண்மனை சுகத்தை விடணும். என் ராஜ்யத்துக்காக நீ வர வேண்டுமானா நீ சுகபோகமா நினைச்சு கொண்டிருக்கிற காரியத்தை நீ விடணும். நீ எனக்காக மிச்ச மீதிய கொடுக்க கூடாது, உனக்கு உச்சிதமா இருக்கிறத நீ கொடுக்கணும். தீர்க்கதரிசனமா கர்த்தர் பேசுறாரு. நீ இயேசுநாதருக்காக ஏதோ மிச்ச மீதிய கொடுக்க போறியா, இல்ல உன்கிட்ட இருக்கிற உச்சிதமானதை, உன்கிட்ட இருக்கிற பெஸ்ட நீ கொடுக்க போறியா? முழங்கால் படிக்கிட்டவங்க எத்தனை பேருடைய உள்ளத்துல இப்ப சொல்லப்பட்ட அந்த வார்த்தை துணிக்குதோ, அது உங்க ஆவிக்குள்ள போயிருக்கோ? எல்லாருக்கும் இல்ல, உங்க ஆவிக்குள்ள எத்தனை பேருக்குள்ள போயிருக்கோ அவங்க மட்டும் தங்களை அர்ப்பணிக்கலாம். நான் எஸ்ராவா நெகேமியாவா? அந்த எஸ்ராவோடு இணைஞ்சு தோள் கொடுக்கிறவங்களா? நான் இருக்க நான் அர்ப்பணிக்கிறப்பா. அந்த நெகேமியாவோடு தோள் கொடுக்க நான் என்ன அர்ப்பணிக்கிறப்பா. கொஞ்ச நேரம் நல்லா அர்ப்பணித்தவர்களாக சுகபோக வேண்டாப்பா. நான் மிச்ச மீதியை உங்களுக்கு நான் கொடுக்கிறவன் இல்ல.
நான் உங்களுக்கு உச்சிதமானதை கொடுக்க நான் என்ன அர்ப்பணிக்கிறையா, என்ன டெடிகேட் பண்றப்பா. நான் இருக்கிறது எனக்காக இல்ல, உங்களுக்காக. ராஜாவே, ராஜாதி ராஜாவே, நான் உங்களுக்காக. ரிகபனகரா ஷிபனகா திடகரோ ரிகபனனா திடா படிக்கிறப்பா. ரபகடபல ஷிபனதுலோ ரிகபனகரபனகபனகரதா. Thank you Lord. Hallelujah. Bana karabana karadada bala kabana karabana tidakada kabana karabala karadada bala tikabana karabana karabana shibana daraka bala karabala tidakada kabala karabana. Thank you Lord. Hallelujah, 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 hallelujah. Shibana dadakada bala kabana karabala kabana karabala tidakada bala kabana kara. மிச்ச மீதி இல்லப்பா, மிச்ச மீதியை நான் கொடுக்க மாட்டேன். நான் என்னுடைய உச்சிதத்தை நான் உங்களுக்கு தருவையா. நேசரே, வயல்வெளிக்கு வாங்கப்பா, என்னிடத்துல இருக்கிற உச்சிதமானதை நான் உங்களுக்கு தரப்போறேன் ஆண்டவரே. உச்சிதமானதை நான் கொடுக்க போறேன். இதுதான் மனவாட்டியினுடைய அர்ப்பணிப்பு, இதுதான் மனவாட்டியினுடைய அர்ப்பணிப்பு. Shibaladadabala. Thank you Lord. Thank you Lord. I love you Yeshua. அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. ஓ அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன் ஐயா. அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுமையா. எஸ், ஓ உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுமையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லும் ஐயா, என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே. வலது கரத்தை உயர்த்தி, உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுமையா. கேத்ரின் குல்மால் அப்படிங்கிற ஒரு அம்மா கர்த்தருக்காக நல்ல பயங்கரமான ஒரு சுகமளிக்கிற ஊழியத்தை செய்து கொண்டிருந்த ஒரு சகோதரி. இன்னைக்கு அவங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் அவங்க மூலமாக அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்கு. அவங்கள ஆண்டவர் அப்படி வல்லமையாக பயன்படுத்துறதுக்கு அவங்ககிட்ட ஆண்டவர் ஒரு அர்ப்பணிப்பை எதிர்பார்த்தார். என்ன தெரியுமா? அவங்களுக்கு ரொம்ப விருப்பமான ஒருத்தர், தன்னுடைய வாழ்க்கையில் அவங்க ரொம்ப விரும்பின ஒருத்தர், அவரை அவங்க மிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப விரும்பின, அதாவது அவரு அவங்கள விரும்பினதை விட இவர் தான் அவங்கள ரொம்ப அதிகமா அவரை விரும்பி இருக்காங்க. பட் ஆண்டவர் யெஷுவாவிடத்தில் வந்தபோது
அவருக்காக பயன்பட வேண்டிய நேரம் வந்தபோது கர்த்தர் கேட்டாரா, என் பிள்ளை நீ விரும்புற அந்த மிஸ்டரை நீ விட்டுட்டேனா நீ எனக்காக நீ பயன்படுவ. அந்த மிஸ்டரை நீ விட்டேனா உன் வாழ்க்கை ஹிஸ்டரியா மாறும். உடனே தேவ அன்பினால நிரப்பப்பட்ட அந்த அம்மா அவரை தூக்கி எறிய ஆயத்தமா இருந்தாங்க. ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி ரொம்ப விருப்பமானவர் அவர். அந்த விருப்பமானவரை தூக்கி எறிஞ்சாங்க. திருமணம் ஆகல, வாலிபத்தில் இருக்கிறாங்க, அந்த நிலைமையில தூக்கி எறிஞ்சாங்க. அப்படி தூக்கி எறிஞ்சு அர்ப்பணிச்சு ஆண்டவர்கிட்ட வந்து பயன்படும் போது அந்த அம்மாவுக்கு அவர் வந்து மிஸ்டரா தெரியலையா, மிஸ்டேக்கா தெரிஞ்சதா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ரொம்ப பெஸ்டா தெரிகிற அந்த மிஸ்டர்ஸ் கர்த்தருக்கு நம்ம அர்ப்பணிக்கும் போது அது நமக்கு மிஸ்டேக்கா தெரியும். அந்த மிஸ்டேக் எனக்கு வேண்டாம். கையை உயர்த்தி அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். தேவராஜ்யத்தினுடைய அர்ப்பணிப்பு தான். அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். ஆமென், ஆமென். உட்காருவோம். இன்னைக்கு இந்த அர்ப்பணிப்பு நமக்குள்ள ஒரு விதையாக விதைக்கப்பட்டிருக்கு. இது தண்ணி ஊற்றி வளர வைக்கதும் இல்லை, அது விதைக்கப்பட்டது. இந்த விதை பலன் தராமலேயே வளராமலேயே விதைக்கப்பட்டது அப்படியே புதஞ்சு போயிடுறதும் நம்ம கையில் தான் இருக்கு. இந்த விதைக்கப்பட்டது, இந்த அர்ப்பணிப்பின் விதை நமக்குள்ள வளர்ந்துச்சுன்னா, தீர்க்க தரிசனமா சொல்றேன், 2022 அடுத்த வருஷம் இதே டிசம்பர் மாதம் இந்த நாட்கள் வரும்போது நீங்க இந்த மாதிரி இருக்க மாட்டீங்க, வேற லெவலா உங்களை கர்த்தர் மாற்றிடுவாரு. நீங்க இப்படி இருக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க பிரதர், இருக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க சிஸ்டர். நீங்க வேற லெவல், உங்க வாழ்க்கையே வேற லெவல். நம்ம ஜீவியமே வேற லெவலா மாறிடும். பட் இந்த அர்ப்பணிப்பினுடைய விதையை வளர விடாம அது அப்படியே புதைச்சிட்டோம். எனக்கெல்லாம் அது முடியாதுங்க. அப்படி புதைச்சிட்டோம்னா நீங்க இருக்கிற லெவல்ல இருப்பீங்களா, இருப்போமா, இல்லை இந்த இருக்கிற லெவலை விட்டு இன்னும் கீழ் லெவலுக்கு போவோமா தெரியாது. பட் இங்க வந்திருக்கிற ஒருவராகிலும் கீழான லெவலுக்கு இல்லை, வேற லெவலுக்கு போகணும்னு கர்த்தர் விரும்புகிறார். தேவனுடைய திட்டம். சரி, இப்படி இந்த தேவ ராஜ்யத்துக்கென்று நம்மளை அர்ப்பணிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நாம் அர்ப்பணித்திருக்கிற, நாம் முதன்மையாய் தேட வேண்டிய இந்த ராஜ்யத்தின் முன்னுரையான காரியத்தை நம்ம படிச்சிருக்கிறோம். இப்ப இந்த ராஜ்யத்தை பற்றி நம்ம உள்ள கடந்து போக போறோம். மொத்தம் 5 பாடங்களை நம்ம படிக்க போறோம். இந்த ராஜ்யத்தை குறித்ததான 5 பாடங்கள் இருக்கு. ஸோ நமக்கு இன்னைக்கு நாளைக்கு தான் நமக்கு டைம் இருக்கு. அதில் எத்தனை பாடத்தை படிக்க முடியும் தெரியல. ஆனால் படிக்கிறதையும் உருப்படியாக படிக்கணும், நல்லா படிக்கணும். ஸோ மீதி உள்ளவைகளை கண்டிப்பாக நம்ம 2022 முதல் சண்டேலேருந்தே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இந்த 5 பாடங்களை நான் முதலாவது சொல்கிறேன், குறித்து கொள்ளுங்க. ஒன்றாக நம்ம படிக்க போகிறோம். முதல் பாடம், ஆதி மனித வரலாற்றில் தேவனுடைய ராஜ்யம். இதுதான் முதல் பாடம். சரிங்களா? ஆதி மனித வரலாற்றில் தேவனுடைய ராஜ்யம். இரண்டாவது, வனாந்தரத்தில் தேவனுடைய ராஜ்யம்.
இது நம்ம ரெண்டாவதா படிக்கக்கூடிய விஷயம். மூன்றாவது, வாக்குத்தத்தமான தேசத்தில் தேவனுடைய ராஜ்யம். மூணாவது நம்ம படிக்க போற விஷயம், வாக்குத்தத்தமான தேசத்தில் தேவனுடைய ராஜ்யம். நாலாவது, புதிய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய ராஜ்யம். அடுத்து ஐந்தாவது, தேவராஜ்யத்தின் முழுமை, தேவராஜ்யம் முழுமையாகுதல். இது ஐந்தாவது நம்ம படிக்கிற விஷயம். 5 பாடம் என்னென்னலாம்? முதல்ல, ஆதி மனித வரலாற்றில் தேவனுடைய ராஜ்யம், கிங்டம் இன் பிரைமீவல் ஹிஸ்டரி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ரெண்டாவது, வனாந்தரத்தில் தேவனுடைய ராஜ்யம், கிங்டம் இன் த வில்டர்னஸ். அடுத்து, வாக்குத்தத்தமான தேசத்தில் தேவனுடைய ராஜ்யம், கிங்டம் இன் த ப்ராமிஸ் லேண்ட். நாலாவது, புதிய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய ராஜ்யம், கிங்டம் இன் த நியூ டெஸ்டமெண்ட் ஏஜ். அடுத்தது, தேவராஜ்யம் முழுமையாகுதல், பர்ஃபெக்ஷன் இன் த கிங்டம் ஆஃப் காட். இப்படி 5 பாடங்களை நம்ம படிக்க போகிறோம். இதுல 4 பாடத்துல இல்ல, 5 பாடத்திலையுமே சரிங்களா, 5 பாடத்திலையும் 3 தலைப்புல தான் ஒவ்வொரு பாடத்தையும் படிக்க போறோம். சரியா? ஒவ்வொரு பாடத்தையும் இப்ப நான் சொல்ல போற இந்த 3 தலைப்புல தான். ஒன்று, நம்பர் 1, மகிமையான இடம். இங்கிலீஷ்ல பிளேஸ். மகிமையான இடம். ஒரு ராஜ்யம்னா அந்த ராஜ்யத்துக்கு ஒரு மகிமையான இடம் இருக்கு. ரெண்டாவது, மக்கள், பீப்புள். மூணாவது, மகிமையான முன்னேற்றம், ப்ராக்ரஸ். இங்கிலீஷ்ல அழகா 3 P இருக்கு. பிளேஸ், பீப்புள், ப்ராக்ரஸ். சரி, நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, தமிழ்ல நமக்கு புரிகிற மாதிரி நான் அதை காயின் பண்ணி 3 மா. என்ன 3 மா? மகிமையான இடம், மக்கள், மகிமையான முன்னேற்றம். ஒவ்வொரு பாடத்திலையும் இந்த 3 குறிப்புகளுக்கு கீழே தான் நம்ம காரியங்களை படிக்க போகிறோம். சரி, இப்ப நம்ம முதல் பாடத்துக்குள்ள போகலாம். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி இவ்வளவு நேரம் படிச்சதெல்லாம் முன்னுரையான விஷயங்கள் தான். இப்பதான் நம்ம முதல் பாடத்துக்குள்ளே போறோம். முதல் பாடம் என்ன? ஆதி மனித வரலாற்றில் தேவனுடைய ராஜ்யம். ஆதி மனித வரலாறு அப்படின்னு சொல்லும்போது அது எங்க இருந்து எங்க வரைக்கும் அப்படின்னா, இந்த ஆதி மனித வரலாறு அப்படின்னு சொல்லும்போது இது முழுக்க முழுக்க ஆதியாகமத்தினுடைய அந்த வரலாறு தான் ஆதி மனித வரலாறு. குறிப்பாக ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிறதான அந்த வரலாற்றுக்கு பேர் தான் ஆதி மனித வரலாறு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் வரைக்கும். இந்த ஆதி மனித வரலாற்றில் தேவ ராஜ்யம் எப்படியெல்லாம் இருந்தது இது நமக்கு தெரியணும். ஏன்னா நமக்கு நிறைய பாடங்கள் அதில் இருக்குது.
சோ இந்த அதிகாரம் எங்க இருந்து எங்க வரைக்கும் வருது? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆதி மனித வரலாற்றில் தேவனுடைய ராஜ்யம். இதுல நம்ம இந்த 3 கருத்துக்களுக்கு நேராக நம்ம கவனிக்க போறோம். முதல்ல, ஒரு ராஜ்யம் அப்படின்னா அந்த ராஜ்யத்துக்கென்று அது செயல்படுவதற்கென்று ஒரு பிளேஸ் இருக்கும், இடம். முதலாவது மகிமையான இடம். இந்த ராஜ்யம், இந்த ஆதி மனித வரலாற்றில் செயல்பட்ட இந்த தேவ ராஜ்யம் இருக்கு. இந்த ராஜ்யத்துக்கென்று தேவன் தெரிந்தெடுத்த, இந்த பூமியிலே தேவன் தெரிந்தெடுத்த மகிமையான இடம் எந்த இடம் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். எந்த இடத்தை ஆண்டவர் செலக்ட் பண்ணி இருந்தார், அந்த பிளேஸ் எது? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை படிக்கும்போது, தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி, ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். அப்ப இங்க நமக்கு தெரிகிறது, தேவன் இந்த பூமியில தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு அந்த ராஜ்யத்தின் தலைமை இடமாக, ஹெட் குவார்ட்டர்ஸ், நம்ம தமிழ்நாட்டுக்கு எப்படி டெல்லி தலைநகரமாக இருக்கிறதோ அதுபோல தேவன் தம்முடைய ராஜ்யத்தினுடைய தலைமை இடமாக அவர் தேர்ந்தெடுத்த இடம் எந்த இடம்? ஏதேன் தோட்டம், கார்டன் ஆஃப் ஈடன். இந்த ஏதேன் தோட்டம் தான் ஆதி மனித வரலாற்றில் செயல்பட்ட அந்த தேவ ராஜ்யத்தினுடைய மகிமையான இடம். இந்த இடத்துல மனிதனை வைத்து அவன் இந்த இடத்துல இருந்து கொண்டு என்ன செய்யணும்? இந்த ராஜ்யத்தை பூமி முழுவதும் ஸ்தாபிக்க வேண்டும். ஏதேன் தோட்டம் என்கிறதான ஒரு அற்புதமான இடத்தை தேவன் மனிதனுக்கு கொடுத்தார். இந்த ஏதேன் தோட்டம் எங்க இருக்குது? இது நமக்கு தெரியணும். ஏன்னா இதை நீங்க மனசுல வைக்கணும், ரொம்ப முக்கியம். இந்த ஏதேன் தோட்டம் எங்க இருக்கு? நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த ஏதேன் தோட்டம் பாபிலோன் பக்கத்தில், அதாவது ஈரான் ஈராக் அந்த சைடில் தான் இருக்குது, அங்கே தான் ஏதேன் தோட்டம். ஏன்னா அங்கே ஏதாவது ஒரு நல்ல ஒரு வளம், நல்ல ஒரு செழிப்பான ஒரு பகுதியை பார்த்துட்டா உடனே அங்கே தான் ஏதேன் தோட்டம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாருடைய மனசுலையுமே அதுதான் பதிஞ்சிருக்கு. பொதுவா நமக்கு எப்பயுமே வேதாகமம் சொல்றதை விட மனிதர்கள் நாங்க அங்க பார்த்தோம் இங்க பார்த்தோம், தொல்பொருள் ஆராய்ச்சியில நாங்க பார்த்துட்டோம், ஏதேன் தோட்டம் இங்க தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, அதான் நமக்கு மனசுல பதியும். ஆனா நீங்க நல்லா ஆழ்ந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஏதேன் தோட்டம் ஈரான் ஈராக் அல்லது இந்த பாபிலோன் இருக்கிற அந்த பகுதிகள் எல்லாம் இல்லை. இந்த ஏதேன் தோட்டத்தினுடைய கரெக்டான பகுதி எது? இதை நம்ம புரிந்து கொள்ளணும். எது? சரி, இப்ப நீங்க என்ன செய்யறீங்கன்னா, ஆதியாகமம் 2:10 14 வரைக்கும் இருக்கிற வசனத்தை வாசிப்போம். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி, ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். நல்லா கவனித்துக் கொடுங்க. இந்த ஆறுடைய பேரை கவனமா படிங்க, கவனமா கேளுங்க. முதலாம் ஆற்றுக்கு என்ன பேரு? பைசோன். பைசோன் என்று பேரு. அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது நல்லது. அவ்விடத்திலே பிதோலாகும் கோமேதக கல்லும் உண்டு உண்டு. இரண்டாம் ஆற்றுக்கு கீகோன் என்று பேர். இரண்டாம் ஆற்றுக்கு என்ன பேரு?
கீகோன் என்று பெயர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். மூன்றாம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர். இதக்கேல் என்று பெயர். அது அசீரியாவுக்கு கிழக்கே ஓடும். நாலாம் ஆற்றுக்கு ஐப்ராத் என்று பெயர். ஐப்ராத் என்று பெயர். பாருங்க, ஒரு நதி பிரிந்து 4 ஆறுகளாக இந்த ஏதேன் தோட்டத்தை சுற்றி ஓடுது. அதுல ஒரு நதிக்கு பேர் 14ஆம் வசனத்துல, அதுல ஒரு நதிக்கு பேர் என்ன அப்படின்னா ஐப்ராத். 14ஆம் வசனம் மட்டும் படிங்க சிஸ்டர். 2:14. மூன்றாம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர். அது சீரியாவுக்கு கிழக்கே ஓடும். நாலாம் ஆற்றுக்கு ஐப்ராத் என்று பெயர். ஐப்ராத் என்று பெயர். தேவனாய. சரி, இப்போ 4ஆம் ஆற்றுக்கு ஐப்ராத் அப்படின்னு பேர் வைக்கிறார், பேர் சொல்றார். இப்ப இந்த ஐப்ராத் அப்படிங்கிற இந்த இடத்தை நம்ம பிடிச்சிட்டோம்னா, இப்ப ஏதேன் தோட்டம் எங்க இருந்துச்சுங்கிற க்ளூ, ஒரு ஒரு சரியான ஒரு தெளிவு நமக்கு கிடைச்சிடும். இப்ப வாங்க, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமுக்கு தேவன் கானான் தேசத்தை நான் உனக்கு தருவேன்னு சொல்றாரு. கானான், ஆதியாகமம் 15:7 முதல்ல படிங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம். அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். இந்த தேசம் சொல்றது என்ன தேசம்? இது கானான் தேசம். நமக்கு தெரியும், ஆபிரகாம் தகப்பன் வீட்டையும் தன்னுடைய சொந்த ஜனம் எல்லாத்தையும் வெறுத்துட்டு விட்டுட்டு தான் சொந்த ஊரை விட்டுட்டு அவர் புறப்பட்டு எங்க குடியிருந்தார்? கானான் தேசத்துல குடியிருந்தார். இந்த கானானை தான் சொல்றாரு, இந்த தேசத்தை நான் உனக்கு தரப்போறேன். இப்ப இந்த தேசத்தினுடைய எல்லையை பற்றி சொல்றார் பாருங்க. ஆண்டவர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணும்போது இந்த தேசத்தினுடைய எல்லையை பற்றி பேசுகிறார். இந்த தேசம் உனக்கு நான் கொடுக்க போற தேசத்துடைய எல்லை எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு பாருங்களேன். இப்ப ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 17 இருந்து 21 வரைக்கும் வாசிங்க. சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐப்ராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும். என்ன பேர் வந்துச்சு? எகிப்தின் நதி தொடங்கி என்ன நதியா? எல்லாரும் சொல்லுங்க. எகிப்தின் நதி தொடங்கி ஐப்ராத். நம்ம எங்க படிச்சோம்? அது எந்த தோட்டம்? எங்க படிச்சோம்? ஏதேன் தோட்டத்துல எந்த நதி ஓடுது? ஐப்ராத் நதி ஓடுது. ஏதேன் தோட்டத்தை சுத்தி தான் ஓடுது. அந்த ஏதேன் தோட்டத்தை சுத்தி ஓடுற அந்த நதியை பத்தி இங்க சொல்றாரு. அதை குறிப்பிடும் போது கானான் தேசத்தை பத்தி சொல்லும் போதுதான் இந்த ஐப்ராத் நதியை பத்தி சொல்றாரு. படிங்க. ஐப்ராத் நதி வரைக்கும் என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். திரும்ப இந்த தேசம்னு சொல்றார். அப்ப ஐப்ராத் நதி ஓடுறது இந்த தேசத்துல. அப்ப நமக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. ஏதேன் தோட்டம் பாபிலோன்லயோ ஈரான் ஈராக்லயோ இல்ல. அது எங்க இருக்குது? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அது எங்க இருக்கு? கானான் தேசத்துல இருக்குது. அந்த கானான் தேசம் தான் பின்னால இஸ்ரவேல் தேசம் என்று அழைக்கப்பட்டது. சோ ஏதேன் தோட்டம் என்பது ஆதி மனிதனை தேவன் உண்டாக்கி இந்த தேவ ராஜ்யத்தை அவர் பூமி முழுவதுமாக கொண்டு வருவதற்கு அவங்களை வைத்த இடமே என்ன? ஆதியிலேயே அவங்களை வச்ச இடம் கானான். பட் அன்னைக்கு அதுக்கு பேரு கானான் இல்லை, ஏதேன். ஏதேனுக்குள்ள ஒரு தோட்டம். அந்த தோட்டத்தில் தான் அவங்கள கத்தர் வைக்கிறாரு. சரி, இப்ப இந்த இடத்துல இருந்து நம்ம என்னங்க பாடம் படிக்கிறது? ஓகே, அவங்கள ஏதேன்ல வச்சாரு. நம்ம புதிய ஏற்பாடுல இருக்கிறோம். நமக்கு இதுல என்ன பாடம்? நல்லா கவனிங்க. ஈடன், ஆயின் டாலேத் நுன் சோஃபித், அதான் ஈடன் அப்படிங்கிறதுக்கான எபிரேய எழுத்துக்கள். இந்த ஈடன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா
மகிழ்ச்சின்னு அர்த்தம். ஜாய், மகிழ்ச்சி. அப்படியானால் நல்ல கவனிங்க, ஆதி மனிதனை ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தில் எந்த இடத்தை செலக்ட் பண்ணி வச்சாரு, எந்த இடத்துல கொண்டு போய் வைத்தார்? மகிழ்ச்சியின் இடத்திலே. அவனுக்கு எப்போதும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் கர்த்தர் மனிதனை கொண்டு போய் வைத்தார். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில், தேவனுடைய ராஜ்யத்துக்குட்பட்டு வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு எதை கொடுக்கிறார், எதை நம்ம வாழ்க்கையில மேலோங்கி நிற்க வைக்கிறார்னா, வெறும் அழுகையும் கண்ணீரும் துக்கமும் முறுமுறுப்பும் இல்ல. இந்த தேவ ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கிற நம்மை பற்றி ஆண்டவருக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு என்ன? நம்ம எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டு, துக்கப்பட்டுக்கிட்டு, வேதனைப்பட்டுக்கிட்டு, முறுமுறுத்துக்கிட்டு, புலம்பிக்கிட்டு இப்படியே இருக்கணுங்கிறது தேவ திட்டம் இல்ல. அதுக்கு பதிலா நம்ம யாரா இருக்கணும்? ஏதேன்னா சந்தோஷம் அர்த்தம். அப்ப நம்ம தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற நம்ம இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோங்கிறதுக்கு மிகப்பெரிய அடையாளம் என்ன? நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? சந்தோஷம் உடையவர்களாக இருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு ஒரு துக்ககரமான காரியம் என்னன்னா, அன்னைக்கு எப்படி சாத்தான் ஆதாம் ஏவாளை, அந்த ஆதி மனிதனை ஏதேனை விட்டு வெளியே தள்ளின மாதிரி, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அந்த ஏதேனுக்குரிய ஆவிக்குரிய அர்த்தமாகிய சந்தோஷத்தை திருடுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணி, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல, தோஷம் தான் இருக்கு. சந்தோஷம் இல்ல, சந்தோஷம் போச்சு. நிறைய பேர் வெளிப்படையாவே சொல்றாங்க, நான் வெளியே தான் சிரிக்கிறேன், உள்ளதா அழுகிறேன். இது உலகத்தானுக்கு தான் சரி, கிறிஸ்தவங்க நம்ம அப்படி சொல்லக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் ஆதாமை எப்படி ஏதேனிலே வைத்தாரோ, இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாரு? சந்தோஷத்தின் அனுபவத்துக்குள்ள வச்சிருக்கிறார். நமக்கு துக்கப்படக்கூடிய நேரங்கள் வந்தாலும், நம்ம அழ வேண்டிய சூழ்நிலைகள் வந்தாலும், அதுக்கு நடுவிலையும் நம்ம உள்ளான மனுஷன்ல ஒரு சொல்லி முடியாத சந்தோஷம் நமக்கு இருக்கும். லூக்கா 2ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனத்தை பாருங்க. கிறிஸ்து பிறந்ததே இதுக்குதான். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீங்கப்பா, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். அப்ப கிறிஸ்து பிறந்தது எதுக்காக? சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. கிறிஸ்து பிறந்தது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க. ஏன்னா ஆதி மனிதனுடைய அவனை கொண்டு வைத்த அந்த தேவ ராஜ்யத்தினுடைய இடமே என்ன இடம்? சந்தோஷத்தின் இடம், ஏடேன். அது முழுக்க முழுக்க சந்தோஷத்தின் இடம். சந்தோஷத்தின் இடம். இந்த ஏடேன் அப்படிங்கிறதுக்கு 3 எழுத்துக்கள் நான் சொன்னேன். ஆயின், டாலேத், நுன் சோஃபித். ஏடேன். இதை நீங்க சிங்கிள் போட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்டினல் சிங்கிள், கார்டினல் சிங்கிள் ரெண்டும் போட்டீங்கன்னா எவ்வளவு வரும்? 16வது எழுத்து ஆயின், 4வது எழுத்து டாலேத், 14வது எழுத்து நுண்ணு. எவ்வளவு வருது? 16 கூட்டினா 32, 32.
32ங்கிறது எபிரேயத்தில் லெப், லாமேட் பேத், லெப். அப்ப சந்தோஷங்கிறது எங்க இருந்து உண்டாகிறது? லெப் அப்படின்னா இருதயம்னு அர்த்தம். அப்ப சந்தோஷங்கிறது எங்க இருந்து உண்டாகுது? இருதயத்திலிருந்து உண்டாகக்கூடிய ஒன்று. சந்தோஷம் என்பது இருதயத்திலிருந்து உண்டாகக்கூடியது. இந்த சந்தோஷத்தை நமக்குள்ள கொடுக்கிறது யாரு? இப்ப இதனுடைய ஆர்டினல் வேல்யூ போட்டு பார்த்தீங்கன்னா ஆயின் டாலேத் நுன்சோஃபித் ஏடேன் எவ்வளவு வருது? 34. 34 நம்ம பார்க்கும்போது அதுக்குள்ள இருக்கிறது என்னன்னா 17 17 17. எபிரேயம் படிக்கிறவங்களுக்கு தெரியும். எபிரேயத்தில் இந்த எழுத்துக்கள் எண் மதிப்புகளை வச்சு நம்ம படிக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 17 17 வந்தாலே அது ஆவிக்குரிய அனுபவங்கள். இப்ப அன்றைக்கு தேவன் ஆதி மனுஷனை ஏதேனில் வைத்தாரே, அதே ஏதேனின் அனுபவத்தை இன்றைக்கு நம்ம அனுபவிக்கணும். இன்னைக்கு இந்த புதிய ஏற்பாட்டில் தேவ ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கிற நீங்களும் நானும் அந்த ஏதேனின் அனுபவத்தை அனுபவிக்கணும்னா இந்த அனுபவத்தை நம்ம இருதயத்துக்குள்ள எப்படி வரும்? இதை நமக்குள்ள வைக்கிறது யார்? 34 என்பது ருவாஹ், ரேஷ் வாவ் ஹெத், ருவாஹ், ஆவியானவர். அப்ப ஆவியானவர் மூலமாகத்தான் நமக்கு இந்த சந்தோஷம் வரும். அவர் எவைகளை கொண்டு நம்மளை சந்தோஷப்படுத்துகிறார்? ஆவிக்குரிய அனுபவங்களை கொண்டு நம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறார். அப்ப இன்றைக்கு இந்த ஏதேனின் அனுபவத்தை நாம் இன்றைக்கு ஆவிக்குரிய பிரகாரமா அனுபவிக்கணும்னா நம்ம சந்தோஷம் இந்த உலக பிரகாரமான காரியங்களை மையப்படுத்தி இருக்கக்கூடாது. உலக பிரகாரமா நமக்கு ஃப்ரிட்ஜ் கிடைச்சது, கார் கிடைச்சது, வீடு கிடைச்சது, அல்ல சந்தோஷப்படுவது தவறல்ல. ஆனா அதையே மையப்படுத்தி இருக்கக்கூடாது. நம்முடைய சந்தோஷம் எல்லாம் ஆவிக்குரிய அனுபவங்களை மையப்படுத்தி, அதுதான் ஆவியானவர் கொடுக்கிற சந்தோஷம். ஆவியானவர் கொடுக்கிற சந்தோஷம் அதுதான். பிலிப்பியர் 4:4 படிச்சு நம்ம முடிக்கலாம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்கன்னு மறுபடியும் சொல்லுகிறேன். முதல் வசனம் பாருங்க. முதல் வசனம், ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமானவர்களே. அப்ப பவுல் என்ன சொல்றாரு? முதல் வசனத்துல சொல்றாரு, நான் சந்தோஷமா இருக்கேன்பா, எனக்கு சந்தோஷமே நீங்க தான். நல்லா கவனிங்க. இந்த பிலிப்பிய நிருபத்தை பவுல் எழுதும் போது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பிலிப்பிய நிருபத்தை பவுல் எழுதும் போது அவர் இருந்தது எங்கன்னா? சிறைச்சாலையில், கைகளில் சங்கிலிகள் கட்டப்பட்ட நிலைமை. அவர் சுற்றிலும் சேவகர்கள் நிற்கிறாங்க. ஒரு கைதி தப்பிச்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சேவகர்கள் சுற்றி நிற்பாங்க. அது மட்டும் இல்ல, இவர் ஒரு ரோம குடிமகனா இருந்ததுனால இவருக்கு அந்த மாதிரி தண்டனை இல்லை. ஆனா இவரை சுற்றி இருக்கிற கைதிகளுக்கெல்லாம், அதாவது ரோமனாக இல்லாத, ரோம குடியுரிமை பெறாத மற்ற கைதிகளுக்கெல்லாம் என்னன்னா, அவங்களுக்கு சங்கிலிகள் கட்டப்பட்டிருக்கும், சுற்றிலும் சேவகர்கள் நிற்பாங்க. அது இல்லாம அவங்க உடம்போட சேர்த்து ஒரு செத்த பொணத்தை கட்டி வச்சிருப்பாங்க. அவன் சாப்பிடும்போது அந்த பொணத்தோடு தான் சாப்பிடணும். அந்த ஜெயிலில் அவன் தூங்கும்போது அந்த பொணத்தோடு தான் தூங்கணும். அவன் எங்க போனாலும் அந்த பொணத்தோடு தான் போகணும். அதாவது அந்த பொணம் அழுகும்போதே அதனுடைய கிருமிகள் இவனை தாக்கி அதனுடைய அந்த நாற்றம்
இவனையும் தாக்கி அந்த கிருமிகள் எல்லாம் உள்ள போய் இவனும் அணு அணுவா அந்த பணத்தோட சேர்ந்து இவனும் அணு அணுவா செத்து பணமாயிரணும். அதுதான் அன்னைக்கு இருந்த தண்டனை. இப்ப பவுலுக்கு அதை கொடுக்கல. ஏன்னா அவர் ரோம குடிமகன். ரோம குடிமகன் தவறு செய்தால் அது ஜெயிலில் போட்டால் அவங்களுக்கு அப்படி செய்ய மாட்டாங்க. சங்கிலிகள் கட்டப்பட்டிருக்கும், சுற்றிலும் சேவகர்கள் நிற்பாங்க. ஆனால் அவரை சுற்றி இருக்கிற கைதிகள் எல்லாரோட உடம்புல பணம் சேர்ந்து கட்டி இருக்கு. டெட் பாடி, ஒரு மரித்த சடலம், சுற்றிலும் மரித்த சடலம். சரி, இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இவர் மேலே கட்டலை, ஆனால் இவருடைய கண்ணு கெட்ட தூரமெல்லாம் சுற்றி தெரியறது என்ன? மனுஷங்களும் அந்த மனுஷங்களோட சேர்ந்து, அதாவது உயிருள்ள மனுஷனும் செத்த பணமும். என்னன்னா அதனுடைய அந்த கிருமிகள் அந்த பணத்தை கட்டி இருக்கிறவங்களை மட்டும் தாக்காது, சுற்றி இருக்கிறவங்களையும் தாக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நம்மளாம் இந்த சத்தியவாணி முத்துநகர்ல சுடுகாட்டுக்கு பக்கத்தில் இருக்கு. நமக்கு 2 தெருவு தள்ளி 10வது தெருவுக்கு நேரம் என்ன இருக்கு? சுடுகாடு. டெட் பாடியை எரிக்கும் போது அந்த ஸ்மெல் நமக்கு சில நேரங்களில் வரும். மாடி மேல இருக்கும்போது வரும். நமக்கு தாங்க முடியுதா? மல்லிகைப்பூ வாசனையை நுகர்ற மாதிரி, அப்படி நம்ம அப்படி மோந்து பார்க்குற மாதிரி அந்த ஸ்மெல்லை நம்ம நுகருவோம். நம்ம மூக்கு அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. ஸோ அந்த ஒரு நிலைமையில பவுல் சுற்றிலும் அந்த மாதிரி உள்ளவங்க தான் பக்கத்தில், வலது பக்கம் இடது பக்கம் எல்லா பக்கமும் அந்த மாதிரி உள்ளவங்க தான் கைதியா இருக்கிறான். அந்த ஸ்மெல் எவ்வளவு பயங்கரமா இருக்கும், அந்த நாற்றம் எவ்வளவு பயங்கரமா இருக்கும், அதனுடைய கிருமிகள் இவனை எவ்வளவா தாக்கி இருக்கும். இதுக்கு நடுவில் தான் பிலிப்பியர் 4:1 சொல்றாரு, நான் சந்தோஷமா இருக்கேன்ப்பா. இந்த சங்கிலிகளுக்கு நடுவில், இந்த சேவகரின் நடுவில், என்னை சுற்றி இருக்கிற அந்த சவங்களுக்கு நடுவில் நான் சந்தோஷமா இருக்கேன். என் ஆண்டவர் யேசுவாவை நான் முறுமுறுக்கல. முதல் வசனம் திரும்ப படிங்க. பிலிப்பியர் 4:1. ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமானவர்களே, நான் சந்தோஷமா இருக்கேன் சொல்லிட்டு தான் 4ஆம் வசனத்துல சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருங்கன்னு மறுபடியும் சொல்றேன். நான் ஜெயிலில் இருக்கிற மாதிரி நீங்க ஜெயிலில் இல்லப்பா. நீங்களாம் வீட்டில் இருக்கீங்க, குடும்பத்தோடு இருக்கீங்க. உங்களுக்கு வர்ற சின்ன சின்ன காரியங்களை கண்டுகிட்டு முறுமுறுக்காதீங்க, துக்கப்படாதீங்க. கர்த்தருக்குள்ள எப்போதும் சந்தோஷமா இருங்க. இதுதான் ஏதேனின் அனுபவம். இதுதான் ஏதேனின் அனுபவம். இந்த ஏதேன்ல தான் கர்த்தர் பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் ஒவ்வொரு நாளும் உலாவுகிறார். எந்த நிலைமையிலையும் யார் அந்த சந்தோஷத்தை காத்துக் கொள்றாங்களோ அவங்களோட தான் யெஷுவா உலாவுவார். இப்போ பவுலையா ஒரு கேள்வி கேட்கணும், ஐயா எப்படி உங்களால் இப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? நிச்சயமா ஒரு சராசரி மனுஷனால இந்த நிலைமையில சந்தோஷமா இருக்க முடியாது. பட் உங்களால் எப்படியா இருக்க முடிஞ்சது? உடனே பவுல் அதுக்கு ஒரு பதில் சொல்லுவார். ரோமர் 14:17. இதெல்லாம் தேவ ராஜ்யத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம். ரோமர் 14:14-17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. ஆக்சுவலா அந்த வசனம் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்தாவினால் உண்டாகிற நீதியும் சமாதானமும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. அப்ப பவுலுக்கு இந்த சந்தோஷத்தை கொடுத்தது யாரு? யார் கொடுத்தது? பரிசுத்த ஆவியானவர். நம்மளும் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். பரிசுத்த ஆவி பெற்ற நம்ம வெறும் அந்நிய பாஷை பேசிட்டு போறதுக்கு இல்ல. இப்படி எந்த நிலைமையிலும் ஒருவேளை நமக்கு அழுக வரலாம், கண்ணீர் வரலாம், ஆனாலும் அதுக்கு நடுவில்
அந்த ஆவிக்குரிய சந்தோஷத்தை நம்ம இழக்க மாட்டோம். அதுதாங்க அந்த அழுகையின் சூழலுக்கு மத்தியிலையும் நம்மளை அழிந்து போகாமல் நிற்க வைப்பது. ஆவியானவர் நமக்கு இந்த சந்தோஷத்தை கொடுக்கிறாரு. எதை கொண்டு கொடுக்கிறாரு? வேதத்தை கொண்டு கொடுக்கிறார். ஆவிக்குரிய அனுபவம் சொன்னாலே என்ன? வேதம் தான். ஆவிக்குரிய அனுபவங்கள்லேயே பிரதானமானது தேவனம் கையில் கொடுத்திருக்கிற வேதம். அதை படிச்சு முடிக்கலாம். சங்கீதம் 119 எங்க இருக்கு? 92. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். சங்கீதம் 119 92 97. உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால். அப்ப ஆவியானவர் எதை வச்சு இந்த மனமகிழ்ச்சியை உண்டாக்குறாருன்னா வேதம். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். சோ இந்த ஆவிக்குரிய காரியத்தினால வருகிற சந்தோஷம் நமக்கு இருக்கும்போது, ஏதேன் இந்த அனுபவம் நமக்கு இருக்கும்போது, நம்ம துக்கத்துல அழுவோம், ஆனா அழிஞ்சிட மாட்டோம். அந்த அழுகைக்கு நடுவிலையும் ஆண்டவர் பாதத்திலே விழுவோம், அவரை தொழுவோம், அழுதுகிட்டே கிடக்க மாட்டோம். அந்த சந்தோஷத்தினால எழுந்துருவோம். நிச்சயமா நம்ம அழிய மாட்டோம். எத்தனை பேர் நம்புறீங்க? என்ன ஆண்டவர் இன்னைக்கு ஏதேன்ல வச்சிருக்கிறாரு? நான் இன்னைக்கு தேவ ராஜ்யத்தின் இடமாகிய இந்த புதிய ஏற்பாடு சபையில நான் இப்ப ஏதேன்ல இருக்கிறேன். எனக்கு ஆவியானவர் சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறாரு. துக்ககரமான நேரங்கள் வரும்போது நான் அழலாம். அப்படி அழுதாலும் நான் போய் மனுஷங்கால விடமாட்டேன். என் ஆண்டவர் யெஷுவாவின் பாதத்தில் தான் போய் விழுவேன், அவரைத்தான் தொழுவேன். அப்படி நான் அவர் பாதத்தில் விழுந்து தொழும்போது அழுகிற என்ன அப்படியே விழுந்துற மாதிரியே விடமாட்டாரு, என்னை எழும்ப பண்ணுவார். நான் எழுந்திருப்பேன், நிற்பேன், என்னை தலை நிமிர்ந்து நடக்க வச்சிருவாரு. இதுதாங்க ஏதேனி அனுபவம். இதுதான் பிளேஸ், மகிமையான இடம். இந்த மகிழ்ச்சிகரமான இடத்தான் பின்னால பாலும் தேனும் ஓடுகிற இடம்னு சொல்றார். சரி, இந்த நாட்கள்ல ஆதி மனித வரலாற்று தேவனுடைய ராஜ்யம் அப்படிங்கிற இந்த அனுபவத்தில் இந்த இடத்துக்குள்ள நம்ம படிக்கிற ஒரு பாடம், அவங்களுக்கு ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்தார். இன்னைக்கு நம்மளை கர்த்தர் ஆவிக்குரிய சந்தோஷத்தால் நிரப்புகிறார். தேவ ராஜ்யத்துக்கு உட்பட்டிருக்கிற நீங்களும் நானும் இந்த ஏதேனின் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும். அது என்ன? என்ன எனக்கு இருந்தாலும், என்ன எனக்கு போனாலும், ஆபுக்கு சொல்றார் இல்லையா, அத்திமரம் தொழில் விடாம போனாலும், திராட்சை செடி பழம் கொடாம போனாலும், இது எனக்கு எப்படி போனாலும் என் கர்த்தருக்குள் நான் சந்தோஷமாய் இருக்கிறேன், என் இரட்சகராகிய தேவனுக்குள் களி கூறுகிறேன். இந்த ஒரு அனுபவம் நம்முடைய அனுபவமாய் மாறட்டும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். தொடர்ந்து மீதி உள்ள காரியத்தை நம்ம நாளைக்கு படிப்போம். இதில் முதல் குறிப்பை தான் படிச்சிருக்கோம். முதல் பாடத்தில் முதல் குறிப்பை நாம் படிச்சிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? இஸ்ரேல், இன்னைக்கு இஸ்ரேல்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதான் கானான். இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேலுக்கு பிரதர் கேட்குறாங்க, கானான் தேசம் எங்க இருக்கு? இன்றைக்கு இருக்கிற இஸ்ரவேல் தேசம் நம்ம ஆசியாவில் இருக்கு. கானான் வேற எங்கேயோ இல்லை, நம்ம ஆசியா கண்டத்தில் இருக்கக்கூடியதான இடம் இது. இன்றைக்கு இஸ்ரேல் அப்படின்னு சொல்லப்படுகிற, பாலஸ்தீனம் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த பகுதி தான் அன்றைக்கு கானான். ஏன் அதுக்கு கானான்னா, அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்க போறதுக்கு முன்னாடி கானானியர்கள் அங்கே குடியிருந்தாங்க, அதனால அதுக்கு பேர் கானான். ஓகே, வேற ஏதாவது கேள்வி? பாஸ் இந்த போன் எடு. நீங்க தெளிவில்லாம இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு நிமிஷம் நான் பதில் சொல்றேன். அதுக்கு
கான்ஃபரன்ஸ்ல உங்களுக்கு யாருக்காவது கேள்வி இருக்குங்களா? கான்ஃபரன்ஸ்ல உள்ளவங்களுக்கு கான்ஃபரன்ஸ்ல இருக்கிற யாருக்காகிலும் இப்ப நம்ம எடுத்த இந்த பாடத்துல உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? கேள்வி இல்லைங்களா? கேள்வி இல்லை உங்களுக்கு? ஓகே, போஸ் அங்க வச்சிரு. ஓகே, சொல்லுங்க சிஸ்டர். அம்மா சொல்லுங்க. கானான் அப்படிங்கிறது ரெண்டு இருக்கு. பரமகானான்னு ஒன்று இருக்கு, அதான் பரலோக ராஜ்யம். ஆனா இந்த பூமியிலேயே இந்த கானானின் அனுபவத்தை இந்த பூமியிலேயே நம்ம அனுபவிக்கணும். கானான் அப்படின்னா அது பரலோகத்துக்கு அடையாளமா தான் இருக்குது. ஆனா அந்த பரலோகத்தை நம்ம இந்த பூமியிலேயே அனுபவிக்கணும். ஆண்டவர் யெஷுவா சொல்லி கொடுத்தார் நமக்கு ஜெபத்துல, பரமண்டலத்தில் நம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. கானானின் அனுபவத்தை நம்ம இந்த பூமியிலேயே அனுபவிக்கணும். அதான் இங்க சொல்லப்பட்ட கானான். சோ ஏதேனின் அனுபவத்தை, அதாவது உண்மையான ஏதேனின் அனுபவம் இனி எப்ப வரும்னா 1000 வருட அரசாட்சியில் தான் உண்மையான ஏதேன். அன்னைக்கு ஆதாம் ஏவாள் காலத்தில் இருந்த மாதிரியே பூமி அப்பதான் மாறும். ஆனால் இன்றைக்கே நாம் அந்த ஏதேனின் அனுபவத்தை, அந்த மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை ஆவிக்குரிய பிரகாரமா நம்ம அனுபவிக்கணும். அது நம்ம பலத்துல முடியாது, ஆவியானவரே நமக்கு அதை தருகிறார், நம்ம இருதயத்தில் கொடுக்கிறார். அம்மா கேட்டாங்க, கானான்னா பரலோகத்தை தானே குடிக்குது, இந்த பூமியில எப்படி? அதுக்கு தான் இந்த பதில். ஓகேங்களாம்மா? ஓகே, சரி. நம்மெல்லாம் இந்த ஏதேன் தோட்ட அனுபவத்தை நம்ம பெறணும். தேவராஜ்யத்துக்கு உட்பட்ட நாம் ஏதேன் தோட்டத்தின் அனுபவத்தை நாம் பெற வேண்டும். அந்த உணர்வோடு கூட எஃப் மேஜர் நம்ம எல்லாம் எழுந்து நின்று எல்லாம் முழங்கால் படியிட்டவர்களாக, நம்மை அர்ப்பணித்தவர்களாக, ஆண்டவரே அந்த ஏதேன் தோட்ட உறவு இன்னைக்கும் தொடரணும் அப்பா. அந்த மகிழ்ச்சி, அந்த ஆவிக்குரிய சந்தோஷம் எனக்கு தாங்கப்பா. எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டு முறுமுறுத்துக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு இப்படியே காலத்தை ஓட்டும் போது யெஷுவா அங்க வரமாட்டாரு, பேய் தான் அங்க வரும். நான் அப்படி இருக்கக்கூடாதுப்பா. நான் சந்தோஷமா இருக்கணும். எனக்கு என்ன வந்தாலும் என் யெஷுவா என் கூட இருக்கிறாரு. அந்த சந்தோஷத்தை எனக்கு தாங்கப்பா. எல்லாம் அர்ப்பணித்தவர்களாக ஏதேன் தோட்ட உறவு இன்றும் தொடர வேண்டும். ஏதேன் தோட்ட உறவு இன்றும் தொடர வேண்டும். என் இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். என் இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். எல்லாம் உணர்ந்தவர்களாக ஏதேன் தோட்ட உறவு இன்றும் தொடர வேண்டும். ஏதேன் தோட்ட உறவு இன்றும் தொடர வேண்டும். என் இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழவே. எல்லாருமாக ஓ என் இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். எல்லாருமாக உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். ஏதேன் தோட்ட உறவு இன்றும் தொடர வேண்டும். ஏதேன் தோட்ட உறவு இன்றும் தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். என் இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும்.
ஆமென். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். ஆமென். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தினால கர்த்தர் நிரப்புவாராக. எல்லா கைகளை தட்டி ஆவி நிறைந்து ஆனந்த தைலத்தின் அபிஷேகம். கர்த்தருக்குள் எப்போது சந்தோஷமா இருக்கிற ஒரு அபிஷேகம், ஒரு ஆவி நிறைவு. ஷாகா பானா கராபா லா கரா திடாகா ரகபா நா கராபா லா திடாகா டபா லா கபானா. Thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா. நிபல துலபகட பல துலபகட பன ஷிபானா கராபானா துலபகட. Thank you Lord, thank you Lord, thank you அப்பா. வலதுகரத்தை உயர்த்தி ஏதேன் தோட்ட உறவு இன்றும் தொடர வேண்டும், ஏதேன் தோட்ட உறவு இன்றும் தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும், இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். அன்பின் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நாங்க எப்படி எங்களை அர்ப்பணிக்கணும்னு சொல்லி தந்தீங்க, உமக்கு நன்றி அப்பா. அவர் மூலமாய், அவருக்காக, உங்க மகிமைக்காக நாங்க வாழ உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, ஆதி மனித வரலாற்று தேவ ராஜ்யம், அந்த ராஜ்யத்தை நீங்க ஸ்தாபிக்கிறதுக்கு தேர்ந்தெடுத்த இடம் எத்தனையோ இடங்கள் இருக்க. அந்த ஏதேன் தோட்டத்தை தேர்ந்தெடுத்தீங்களப்பா. அந்த ஏதேன் என்பது சந்தோஷத்தை குறிக்குது. தேவ ராஜ்யத்துக்குள்ள வாழ்ற நாங்க எப்ப பார்த்தாலும் துக்கப்பட்டுக்கிட்டு, அழுதுகிட்டு, முறுமுறுத்துக்கிட்டு, ஒரு மாதிரி விரக்தியில இருந்துகிட்டு நாங்க இருக்கிறது உமக்கு சித்தமே இல்லை. எந்த நிலைமையிலையும் எங்க மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கட்டும், ஜாய் எங்களை நிரப்பட்டோம்ப்பா. நீங்க அதை நிரப்பி இருக்கீங்க, அதை அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கிருபை தாங்குவதாக உங்க அன்பு கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய கிருபைகளை விளங்க பண்ணுங்க. எல்லாருக்கும் இந்த ஆனந்த தைலத்தினுடைய அபிஷேகம், இந்த சந்தோஷத்தினுடைய அபிஷேகத்தை, ஜாய் அனாயிண்டிங்க நீங்க தந்திருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதிங்கப்பா. யெஷுவா ஹமஷியாக் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சலபகாரனை மறவாதே. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்கள் எல்லாம் குணமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினால் அடிமுடி சூட்டி, நன்மையினால் வாய் திருப்தி ஆக்குறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. நம்பிக்கை பொங்க பாடிடுவே, நல் மனசாட்சி நாடி